தொகுதி மறுவரையறை அது செய்கிறதுக்கான மசோதா பாராளுமன்றத்திலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் அதை பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா அதை தோற்கடிச்சிட்டாங்க, எதிர்க்கட்சிகளை தோற்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி வெளியிடுறாங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சூட்சுமம், சாணக்கியத்தனம். அவங்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சாணக்கியத்தனம்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, தொகுதி மறுவரையறைக்கான ஒரு மசோதாவை கொண்டு வர்றாங்க. அதை கொண்டு அதில் அவங்க 543ங்கிற அந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்களோட எண்ணிக்கையை 850ஆக உயர்த்திட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு கொண்டு வர போகிறோம், அதுக்காகத்தான் நாங்கள் இதை உயர்த்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு கொடுக்குறதுல எதிர்க்கட்சிகளுக்கு எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. ரொம்ப காலமாக அங்கே காங்கிரஸ் பீரியட்லேயே அதை கொண்டு வரலான்னு தான் பார்த்தாங்க. அப்போ ஒரு சில மாநிலங்களில் அதுக்கு ஒரு எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு. அதனாலே அதை ஒருமித்த கருத்தோடு அதை நிறைவேற்ற முடியாமலே தள்ளிக்கிட்டே போச்சு. இப்போ இவங்களும் அவ்வளோ யோக்கியமானவங்களாம் கிடையாது. பெண்களுக்கு அந்த மாதிரி உரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஓகே சிகாமணியெல்லாம் மோடியோ அமித்ஷாவோ கிடையாது. ஆனால் இவங்க அதை சாக்கு வச்சுக்கிட்டு தொகுதி மறுவரை அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களின் உரிமையை பறிக்கக்கூடிய, குறிப்பாக தென் மாநிலங்களின் உரிமையை பறிக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக பாஜக எங்கெல்லாம் கால் ஊன்ற முடியாமல் தவிக்கிறதோ அந்த மாதிரியான மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, இந்த மாதிரி மாநிலங்களில் அவங்களோட உரிமைகளை பறிக்கிறது. அப்படின்னா எம்பிக்களோட எண்ணிக்கையை குறைக்கிறது. அதற்கான ஒரு செயல் திட்டம், சதி திட்டம் தான் இந்த தொகுதி மறுவரையறை. அது ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக அடித்து பேசுனது நம்ம தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். கடந்த ஆண்டே இதுக்கான செயல் திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுறதுக்கான முயற்சிகள் எடுத்தப்பே அவர் இந்த இந்தியா கூட்டணி மாநில முதல்வர்கள், அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் இவங்களெல்லாம் கூட்டி இது சம்மந்தமாக விவாதித்து இப்போக்களோ தொகுதி மறுவரையை கொண்டு வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தீர்மானம்லாம் நிறைவேற்றி அவ்வளோ தூரம் வேலை செஞ்சிருந்தார். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு திடுதுப்புன்னு இங்கே வெஸ்ட் பெங்காலில், தமிழ்நாட்டிலலாம் தேர்தல் போய்கிட்டு இருக்குது. எம்பிக்கள் இப்போ கனிமொழி எம்பி ஆகட்டும், ஆராசா எம்பி ஆகட்டும், எல்லாருமே அங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக இருக்காங்க. இதே போல் தான் வெஸ்ட் பெங்கால்லேயே தீவிரமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி டயத்தில் திடீர்னு இந்த சிறப்பு கூட்டம் மாதிரி பார்லிமெண்ட்டில் கூட்டி தொகுதி மறுவரையறை, பெண்களுக்கான இடஒதுக்கீடு இதெல்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு டக்குன்னு இந்த இடைப்பட்ட நாளில் கூட்டுறது தான் முதல்ல தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்தார். ஏன் நீங்கள் இந்த மாதிரி டயத்தில் கொண்டு வரீங்க? அப்போ நாங்கள் எங்கள் எம்பிக்கள்லாம் அங்கே பார்லிமெண்ட்டில் கலந்துக்க மாட்டாங்க, எம்பிக்கள் எண்ணிக்கை குறையும், அதற்கான எதிர்ப்பு குறையும், அப்போ நிறைவேற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தானே நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லாம் சும்மா விட மாட்டோம். நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அங்கே வருவோம், அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்ட்டு கடுமையாக அதை எதிர்த்து எச்சரிக்கை விடுத்து வீடியோலாம் வெளியிட்டிருந்தார். அதே போல் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணுவோன்ட்டு சொல்லியிருந்தார். அதை கூட சபாநாயகர்லாம் கிண்டல் அடித்தார். அதுக்கு கனிமொழியும் பதிலடிலாம் கொடுத்தாங்க. இப்போ என்னென்னு பார்த்தோன்னா, அவங்க ஒரு 2 விதமான ஷோ பண்ணாங்க. ஒன்று நாங்கள் தொகுதி மறுவரையறையில் எந்த மாநிலங்களுக்கும் உரிமையை நாங்கள் குறைக்கிறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 50% நாங்கள் அப்படி உயர்த்துற மாதிரி தான், எல்லா மாநிலத்துக்கும் 50% உயர்த்துற மாதிரி தான்ட்டு பேசுகிறாரு. அமித்ஷா பேசுகிறாரு. ஆனால் அந்த மசோதா, வரைவு மசோதாவில் அந்த மாதிரி கிடையாது. அதில் என்ன இருக்குது, லேட்டஸ்ட் சென்சஸ் அதில் இருக்க மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்த இதை உயர்த்தும் அப்படின்னு தான் அதில் இருக்குது. எதிர்கட்சிகள் எல்லாருமே அதைத்தான் சுட்டி காட்டி பேசினாங்க. கனிமொழி எம்பியாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும், ராசாவாகட்டும், எல்லாருமே அதை சுட்டி காட்டி தான் அங்கே பேசுகிறாங்க. நீங்கள் ஏமாத்தாதீங்க அப்படின்ட்டு. அமித்ஷா ஆனால் புரட்டி போட்டி பேசினார். சிதம்பரமே அதை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அவங்க பாதி உண்மையை சொல்கிறாங்க, பாதி மறைக்கிறாங்க, பாதி பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. எப்படின்ட்டா 50% அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்துற மாதிரி காட்டிட்டு டப்புன்னு தமிழ்நாடு குறைச்சிடுவாங்க. அதே உத்தரப்பிரதேசத்துக்கு அந்த 50% போட்டு 120 உயர்த்துவாங்க, 80. அதுக்கப்புறம் அதை அப்படியே 140 ஆக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கான வேலையாக தான் இது இருக்குதுன்ட்டு அவரும் பாட்சிதமும் கடுமையாக அதை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தார். இப்படியான சூழலில் ஒரு கட்டத்தில் அமித்ஷாவே பார்லிமெண்ட் விவாதத்தில் ஒத்துக்கிட்டார். என்னன்ட்டா, நாங்கள் பண்ணுறதுனால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும், ஆனால் தமிழ்நாடுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண பார்க்கணும். இது என்னங்க, இது ஏதோ ஒரு காய்கறி வியாபாரம் மாதிரி இல்லை.
நீ ஒரு முக்கியமான ஒரு மசோதா கொண்டு வர, நிறைவேற்ற போற. அப்போ வந்துட்டு ஒரு மக்களுக்கு அதாவது எம்பிக்களுக்கு வந்து ஒரு சிக்கல் இல்லாத ஒரு சூழல்ல நீ வந்து அந்த கூட்டத்த கூட்டணும். அதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டத்த கூட்டி அத பத்தி விவாதிக்கணும். அதுக்கப்புறமா நீ வந்து பார்லிமென்ட்டுக்கு வரணும். பார்லிமென்ட்ல அந்த மசோதா தாக்கல் பண்ணணும். அதை நிறைவேற்றக்கு வேலைய பார்க்கணும். ஆனா நீ வந்து திடுதிப்புன்னு வந்துட்டு இந்த மாரி தேர்தல் நெருக்கடியில வந்துட்டு கொண்டாந்து வைக்கிற. அதில வந்துட்டு நீ வந்து என்னது ஏமாத்து வேலை பண்ற? 33% மகளிருக்கு இடஒதுக்கீடு பண்றதுக்காக தான் நாங்க இத கொண்டு வரேன்னு சொல்ற. அதில வந்து மாநிலங்களுக்கான உரிமைய வந்துட்டு நீங்க குறைக்கிறீங்க அப்படின்னு சுட்டிக்காட்டுனோம்னா, இல்ல, இல்ல அப்படிலாம் பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. ஆக வந்து அவங்க 2 வேலை பண்ணாங்க. ஒண்ணு மாநிலங்களோட எம்பிக்கள் எண்ணிக்கை வந்துட்டு இந்த எதிர்க்கட்சிகளோட மாநிலங்கள் இருக்குல்ல, அவங்க ஆளக்கூடிய அதிலலாம் வந்துட்டு எம்பிக்கள் எண்ணிக்கைய குறைக்கிறதுக்கான வேலைய பார்த்தாங்க. இன்னொன்னு மகளிருக்கான இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடு கொண்டு வர அதுக்காகத்தான் இத கொண்டு வரோங்கிற மாரி ஏமாற்று வேலை பண்ணாங்க. இப்போ கூட நெறைய செய்திகள் என்ன போடுறாங்க, மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிற மாரி. அதாவது எதிர்க்கட்சிகள்லாம் வந்து மகளிருக்கு உரிமை கொடுக்கறதுக்கு வந்து எதிரியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி கட்டமைக்கிறாங்க. ஆனா அத பிரியங்கா காந்தி ஆகட்டும், கனிமொழி எல்லாருமே தெளிவா சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிரிகள் கிடையாது. நாங்கள் எதிர்க்கிறதெல்லாம் வந்து தொகுதி மறுவரையறையில் இருக்கக்கூடிய தவறான ஒரு கால்குலேஷன தான். நீங்க விகிதாச்சாரப்படி பண்ணீங்கன்னா, எல்லாருக்கும் வந்துட்டு சமமா இருக்கும். அது வந்து எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்காது. ஆனா நீங்க வந்துட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்றப்போ வந்துட்டு, மக்கள் தொகையை நல்லா கட்டுப்படுத்திய தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு பெரிய பாதிப்பா இருக்குது. அதே நேரம் பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகமாகுது. அப்ப எங்களுக்கான உரிமைகளை கேட்கக்கூடிய அந்த குரல் எழுப்பக்கூடிய எம்பிக்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறையுது. இது வந்து எங்களுக்கு வந்து பெரும் பாதிப்பாக அமையும். அதனால நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவா சொன்னாங்க. ஆக அங்க பார்லிமென்ட்ல விவாதங்கள்லாம் முடிஞ்சு ஓட்டெடுப்புக்கு வந்தப்போ, அதற்கு அந்த மசோதாவுக்கு ஆதரவாக 298 பேர், அதற்கு எதிர்ப்பாக 230 பேர். ஆக 3ல் 2 பங்கு ஆதரவு அந்த மசோதாவுக்கு இல்லாததால அந்த மசோதா வீழ்த்தப்பட்டது. இது உண்மையிலேயே வந்துட்டு ஸ்டாலின் அவரு தீவிரமா தேர்தல் பரப்புரையில இருக்கிறாரு. பார்த்தோன்னா காலையில வாக்கிங்லேயே வந்துட்டு தேர்தல் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுபோக வந்துட்டு காலையில 8, 9 மணிக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஊருக்கு ஆரம்பிக்கிறாரு. அடுத்து நைட்டு 10 மணி வரைக்கும் அப்படியே பம்பர் மாரி சுழன்று தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனா வந்துட்டு காங்கிரஸ் தலைவர்கள் பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி இவங்கலாம் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்த நேரத்தில அவங்களோட ஒத்துழைப்பே இல்ல. இங்க வந்துட்டு ஒன் மேன் ஆர்மியாக மு.க. ஸ்டாலின் எத பத்தியும் கவலைப்படாம அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில தீவிரமா இருக்காரு. அவர் சப்போர்ட்டா வந்துட்டு நம்ம திமுக கூட்டணி கட்சிகள் மற்ற தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்களாகட்டும், தேமுதிக பிரேமலதா இருக்கட்டும், அ ம வைகோ ஆகட்டும், ஏன்னா இந்த மாரி மற்ற தலைவர்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவா வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக மு.க. ஸ்டாலின் வந்து இந்த பிரச்சாரத்தில தீவிரமா இருந்துக்கிட்டே, இந்த தொகுதி மறுவரையறைக்கு எதிராகவும் வந்துட்டு தன்னோட குரலை எழுப்பி, தன்னோட எம்பிக்கள் அனைவரையும் அங்க அனுப்பி, அந்த மசோதாவை வீழ்த்தி காட்டியிருக்கிறார். தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிறத வந்து நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். இந்த வீடியோல நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.